கோவை ஈச்சநேரி பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை வீடு வீடாக சென்று நடத்தினார். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் திமுக சார்பில் ஓரணியின் தமிழ்நாடு என்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்து தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் அமைச்சருடைய மேற்பார்வையில் மிக தீவிரமாக அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு தொகுதிப்பட்ட ஈச்சநேரி பகுதியில் தான் வந்திருக்கோம். தற்போது இது குறித்து பேசுவதற்காக திமுக தலைமை செயற்குழு ஏர்போர்ட் ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கிற அவர் கேட்கலாம். சார் வணக்கம். போகிற இடங்கள்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது? இந்த ஓரணிகள் தமிழ்நாடுன்ற முன்னெடுப்பு எடுத்து போயிட்டு இருக்கு, மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்குது? மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போது இங்கே ஈச்சனார் பகுதியிலே பிரம்மாண்டமான வகையிலே இன்றைக்கி சுமார் 30% 40% பக்கம் எல்லாருமே வாலண்டரி அவங்களே சேர்ந்துட்டுருக்காங்க. நான் திடீர்னு இந்த பக்கம் இந்த வழியாக வரும்போது குறிச்சி பகுதி செயலர் கார்த்திகேயன் மற்றும் மகாலிங்கம் அவங்கெல்லாம் இதெல்லாம் ஓட்டு சேர்த்துட்டு இருந்தாங்க. உடனே பார்த்தா பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி தனபால் என்னை பார்க்கணுன்னு சொல்லி நேற்று சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டேன். எனக்கு பிறந்தநாள், உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. இல்லைப்பா தம்பி நானே வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் அவருக்கு வேண்டிய துணிமணி எடுத்து அவருக்கு உடுத்தி அவரோடு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம். சொல்லிவிட்டு அவங்களே கேட்டோம் இந்த மாதிரி என்னன்னு சொல்லி. நாங்களே விருப்பத்தோடு நாங்கள் சேர விருப்பமாக இருக்கோம். காரணம் என்னென்னா மாண்புமிகு தலைவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு எங்கள் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சருடைய அவங்களுடைய எல்லா வேலைகளும் ரோடாகட்டும், பஸ் வசதி ஆகட்டும், எல்லா விஷயம் அந்த உரிமை தொகையாகட்டும், சிற்றுண்டி வசதி எல்லாத்தையுமே அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் எல்லாருமே கட்சியில் சேர்றதுக்கு விருப்பத்தோடு சேர்ந்துருக்காங்க. குறிப்பாக கோவையில் கடந்த முறை 10 தொகுதிகளையும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இந்த முறையும் அவர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான பூத் கமிட்டி மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தற்போது பொறுப்பு அமைச்சராக இந்த முறை செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டு தீவிர வாக்கு சேகரி இந்த முறை எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கோவையில்? கண்டிப்பாக சென்ற முறை 10 தொகுதி இல்லைனாலும் 10 தொகுதியுமே சொந்த தொகுதி மாதிரி செஞ்சு இருந்த எம்எல்ஏ இருந்தால் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான அத்தனை வேலைகளும் முதலமைச்சரோட சொல்லி செந்தில் பாலாஜி அமைச்சர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஓட்டு போட்டவங்களுக்கு சரி ஓட்டு போடாதவங்களுக்கு சரி எல்லாத்தையும் ஒருமொத்தமாக செஞ்சாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் வேறு, இந்த ஊரில் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி. ஏன்னா எதிர்கட்சி நம்ம ஆளுங்கட்சி தலைவராக குறிச்சி கார்த்திகேயன் இருக்கார், கவுன்சிலர் 100வது. ஆனால் எல்லாத்துக்கும் ஓட்டு போடல. ஏடிஎம்கேக்காரர் வந்தாலும் செய்வாங்க, பிஜேபிக்காரர் வந்தாலும் செய்வாங்க, திமுக வந்தாலும் பொதுமக்கள் வந்தாலும் செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தலைவர் முதலே சொல்லியிருக்காங்க. 10 தொகுதி இல்லைங்கிறதுக்கு வேண்டி அவங்க எம்எல்ஏ ஜெயித்தவங்க, எந்த எம்எல்ஏ கிணத்தோடு தொகுதி எம்எல்ஏ ஜெயித்தவங்க எங்கே போனால் ஒரு நாள் இந்த பக்கம் வந்ததே இல்லை. இருந்தாலும் ஒரே மாதிரியே எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பிஜேபி பொறுத்தளவுக்கு அவங்க வாஸ் அவுட். அவங்கள பொறுத்தளவுக்கு இங்கே வேலையும் இல்லை. எதுக்கு வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, எதுக்குன்னு வரணும். அவங்க எந்த மோடியோடைய வேலைகள் எந்த வேலைகளும் நடக்கலை. எந்த ஒரு மத்திய கவர்மெண்ட்டோட எந்த இதுவுமே நடக்கலை. அதனால் கட்டாயமாக வருங்காலத்தில் 2026 கட்டாயமாக கோயம்புத்தூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் 10க்கு 10 திமுக தான் வெற்றி பெறும். உறுப்பினர் சேர்க்கை எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்குது, மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, உங்களுடைய பொறுப்பாளர் சரியான வழிகாட்டுதான் இது பண்ணுறாங்க? ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்தின் கீழே நாங்கள் வீடு வீடாக சொல்லி தளபதியோட ஆணைக்கிணங்க செந்தில் பாலாஜி அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களோட ஆலோசனைப்படி குறிச்சி தெற்கு பகுதி கழக செயலாளர் கார்த்திகேயனோட தலைமையில் இன்றைக்கி ஒவ்வொரு வீடாக சென்று இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்தை எடுத்து சொல்லும்போது அதாவது பொதுமக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு, குறிப்பாக பெண்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பு இருந்தது. அப்படி ஈச்சநாடு 65வது வாக்குச்சாவடியில் நாங்கள் சேர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ 10 நாளே கிட்டத்தட்ட ஒரு 31% நாங்கள் நெருங்கிட்டோம். இன்னும் எங்களுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா ஒரு 50% அதிகமாகவே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் அந்தளவுக்கு பெண்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் மிக வரவேற்பு இருக்குது. எல்லாம் சிறப்பாக செயல்படுற காரணம் என்ன, இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், காலை உணவு திட்டமோ, அதே மகளிருக்கு ஒரு உரிமை தொகை, அப்புறம் விடியல் அந்த பஸ் பயணம், ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு திட்டங்களை தளபதி கொடுத்துருக்காரு. அதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதனால் இது மிகப்பெரிய இந்த பயணம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. போன ஃபஸ்ட்டெல்லாம் போது சேர்த்துறப்ப வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. இப்போ 30% சேர்த்துட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க, எங்களை சேர்த்திங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்க. தளபதியோடைய இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அது விரைவில் கிட்டத்தட்ட அவரோட இலக்கை எத்தனை கோடி நினைச்சாரோ அத்தனை கோடி இலக்கை எட்டி
அதை விட அதிகமாக தான் உறுப்பினர் சேருவாங்க. நிச்சயமாக இவர் சொல்வது போல வரக்கூடிய இந்த தேர்தல் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த முன்னெடுப்பு என்பது மிகப்பெரிய மக்களிடையே சென்றடைஞ்சிருக்குது. வாண்டடாகவே பல இருக்கக்கூடிய மக்கள் திமுகவில் சேர விருப்பம் தெரிவிச்சிருப்பதாக இந்த கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. நியூஸ் தமிழுக்கு ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.